ஹாய். இப்போ நம்ம உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் அந்த உளுந்து கஞ்சி அந்த குக்கரில் வச்சுருக்கேன். அதனால தான் அது விசில் இப்போ பறக்குது. அதான் விசில் சவுண்டு உங்களுக்கு கேட்குது. அதுக்கு கண்டிப்பாக தேவையான பொருள் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ஒரு கருப்பட்டி நல்லா உங்களுக்கு தேவையான அளவில் ஒரு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அந்த கருப்பட்டியை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இடிக்க போகிறோம். நல்லா இடித்து அது நல்லா ஒரு தூள் ரொம்ப இடிக்காமல் ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி இடிக்கிறதுக்கு வசதிக்கு ஏற்ப அதுக்கேற்ற நீங்கள் இடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி உங்களுக்கு அளவுக்கு ஏற்ப நீங்கள் தண்ணி வச்சுட்டு அந்த கருப்பட்டியை நம்ம மெல்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் பவுலில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருந்தேன். ஓகேங்களா? அதை நல்லா மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அதை நம்ம உளுந்து கஞ்சியில் தான் நம்ம அதை சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? இது மெல்ட் ஆகட்டும் நல்லா. இந்த உளுந்து கஞ்சியில் குக்கரில் பார்த்திங்கன்னா நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் ஒரு 3/4 டம்ளரில் உளுந்து கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கருப்பு உளுந்து அதில் கொஞ்சோண்டு பச்சரிசி உங்களுக்கு தேவையானது நீங்கள் சிகப்பரிசி கூட நம்ம அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊறணுமோ அவ்வளோ நேரம் ஊறினா போதும். ஜஸ்ட்டு 1 ஹவர் ஊறினா கூட போதும் உங்களுக்கு. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா குக்கரில் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம ஊற்றிட்டு குக்கரில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஏலக்காய் இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கணுன்னா அதில் சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 விசில்ஸு நல்லா 5 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் 6 விசில்ஸ் அதாவது எவ்வளோ நேரம் ஊற வச்சுருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அந்த கருப்பட்டி பாகம் நம்ம அந்த கருப்பு உளுந்து நம்ம அதை சேர்க்கணும். அதை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் நம்ம வடிகட்டி கன்ஃபார்மாக யூஸ் பண்ணணும். வடிகட்டிடுங்க. அதில் வடிகட்டினதுக்கப்புறம் அந்த உளுந்தும் அந்த கருப்பட்டியும் நல்லா மெல்ட் ஆகணும் இல்லையா? அதனால் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் அடுப்பில் அந்த உளுந்து கஞ்சை நல்லா வச்சு கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆஃப் பண்ணால் போதும். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ் வரும். உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த மெல்ட் ஆனது. கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த இனிப்பும் அந்த உப்பும் சேர்ந்து நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் அந்த ஏலக்காய் பவுட்ரு நீங்கள் தூவுறதா இருந்தாலும் இது மேலே லைட்டாக தூவிக்கலாம். ஏலக்காவாக இருந்தால் முன்னாடியே போட்டுருங்க. ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா பூ மாதிரி திருவிட்டு லாஸ்ட்டாக அந்த பவுலில் நீங்கள் மாற்றுறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் லைட்டாக மேலே தூவி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் உளுந்தங்கஞ்சி.